கம்பளமே கம்பளமே ஓடிவாயே ஜகமாலே அங்க 9 கம்பளமே கம்பளமே ஓடிவாயே குட்டி சாத்தா ஓடிவாயே கம்பளமே 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 ஓடிவாயே குட்டி சாத்தா குட்டி சாத்தா குட்டி சாத்தா மலையாளத்து பகவதியே பகவதியே மனதில் வந்து அருள் புரிவாள் மனதில் வந்து அருள் புரிவாள் கைலாசத்தில இருந்து மாயாண்டி சுடலை என்று ஒரு மகாதேவதை பூலோகம் கிளம்பி வரும்போது சுடலையுடைய பார்வை பட்டதுனால மகளுக்கு இப்படி எல்லாம் கோளாறுகள் ஏற்பட்டது. சரி, அந்த மாயாண்டி சுடலைக்கு உங்களுடைய இடத்திலே நிலையம் போட்டு கோவில் கொடை திருநாள் நடத்த வேண்டும். சரி ஐயா, என்ன நாங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள். இந்துக்கள் தெய்வத்தை எப்படி வணங்க முடியும்? நாங்களே அல்லாஹ்வை நம்பி இஸ்லாமியர் மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி இந்துக்கள் தெய்வத்தை வணங்க முடியும்? உங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணு வராதியா? நாங்க ஏன் வணங்கல? நீங்க வணங்கல அப்படி. முன்னும் ஒரு காலத்திலே திரிபுர சுந்தரி பாத்திமா பாத்திமா தேவின்னு சொல்லி பெயர் நாமங்களை கொடுத்து இன்னைக்கு சந்தனக்கூடு வழங்கிட்டு இருக்கீங்களே, அது யாரு? அது யாருக்கு? எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா முப்புரத்து நாயகி. அந்த முப்புராதி ஆத்தாளுக்கு தானே. அப்பேற்பட்ட திரிபுர சுந்தரிக்கு நிலையம் போட்டு வணங்கும் போது இந்த சுடலைக்கு நிலையம் போட்டு வணங்கினா தவறு ஒன்றுமில்லை. தவறு ஒன்றுமில்லை, கட்டாயம் போடணும். சுடலை என்று நீங்கள் பெயர் நாமம் சொல்லாவிட்டா எப்படி சொல்லணும்? சுலைமான் என்று சொல்லலாம். மாயாண்டி என்று சொல்வதற்கு பதிலாக மைதீன் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். முண்டசுவாமின்னு கூப்பிட வேண்டாம், முகைதீன் அழைத்துக் கொள்ளலாம் என்று ஆண்டவன் மாயாண்டி சுடலே மக்கம்பள்ளி வாசலிலே உள்ள லெப்பை மக்களை எல்லாம் அடிமை கொண்டு பூலோக தேசம் போக வேணுமே என்று எப்படி வருகிறார்? அண்ணா செஞ்சூடல மாயாண்டி செஞ்சூடல மாயாண்டி செல்லவில்ல முண்டசாமி இந்த உய்காட்ட சுடல ஐயா அந்த மக்கள்
வாசல் விட்டு மாயாண்டி சொடல ஐயா உள்ளங்கொச்சி கோழி கோடு உழவு மலையாள தேசத்திலே கொட்டார குமரி பகவதிய வாசல் அந்த கொட்டார கரையதிலே பகவதிய வாசலிலே அம்மையான பகவதிக்கு ஆவணி மாதத்திலே தனத்தார் தர்மகர்த்தா தனத்தார் பிள்ளை மாட்டு வேளையிலே கூத்து வந்தா சொடல ஐயா கொடிப்பட்டத்தை அறுப்பாரா முன்குடும்பி வேறியேற உண்ட நடமாயாண்டி முடுக்கி அடிப்பாரா பின்குடும்பி வேறியேற உடதி தட்டி அடிப்பாரா கையாட்டும் தாதிமார் ஈசமாக சொடல ஐயா அவர் வரை போறவரே வங்கி கொண்டு வங்கி கொண்டு அடியாளை அடிப்பாரே மாயாண்டி சொடல தெய்வம் மல்லிகப்பு வாசகள் தேயாண்டி பிச்சாண்டி உய்காட்டு சொடல ஐயா பகவதிய வாசலிலே பகவ சொடல தெய்வம் சமயம் தப்பி வாரவர சங்க எட்டி சுடல ஐயா காட்டு மாயாண்டு மாட்டெலும்பு செங்கதுண்டு மாட்டெலும்பு மாறி மாறி அப்பேற்பட்ட ஆண்டவனாகி உய்காட்டு மாயாண்டி சுடல மக்கப்பள்ளி வாசலிலே விட்டு கொள்ளங்கொட்டி கோழிக்கோடு குமரி பகவதியாளுடைய வாசலுக்கு வந்து நாமல் வந்த புதுமைகளை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் நாயகி பகவதியால் அறிய வேண்டும் தெரிய வேணுமே என்று அட்டகாச பண்ணி கொண்டு வருகிறார் நேரம் தப்பி வார பேர்களை நெஞ்சிலட்டி உதைக்கிறதும் சமயம் தப்பி வருபவர்களை செங்கை எட்டி பிடிக்கிறதும் பாரபரை போரபரை வெள்ளையத்தாலே குத்துகிறார் வங்கி கொண்டு குத்துறதும் போறவரை வாரவரை பொந்தன் தடியால் அடிக்கார் மாட்டு இளம்பு செங்கல் துண்டும் மாறி மாறி எரிகிறார் மாயாண்டி சுடலை இப்படியெல்லாம் அம்மை பகவதி வாசலிலே அட்டகாசம் நடந்து வரும்போது தாயாகப்பட்ட பகவதி தேவிக்கு தினம் தினம் பூஜை செய்யக்கூடிய போத்தி அம்மை பகவதிக்கு பூஜை செய்யும் வேளையில்
ஏழடக்க தெய்வம் எடுத்து வருமாறும் போது வருமாறக்கூடிய வேளையில் ஈசன் மகனாகிய சுடலை அமையோ தீபதட்டை விடுங்கி தீபத்தை அணைத்து பூஜை செய்கிறாரே போத்தி பட்டர்வாள் பூசாரி சாமி செவிட்டுல விட்டாரு பாருங்க ஓங்கி ஒரு அடி அதானே அடி விழுந்த உடனே பார்த்தார் என் தாயே அம்பிகையே பகவதி உனக்கு என்னம்மா நான் குறை வைத்தேன் அம்மே நடக்கக்கூடிய வடையல்களில் குறை வைத்தேனா அர்ச்சனை அபிஷேகங்களில் குறை கண்டாயா தினம் தினம் பூஜை செய்யும் போது யாரோ தெரியவில்லையே தீபத்தை அணைக்கிறதும் செவிட்டில் அடிக்கிறதும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது இது யாரு என்ன என்பதை நீ அறிந்து சொன்னால் மட்டும்தான் இனிமே உன் ஆலயத்திலே உனக்கு நான் அடிபணிந்து பணிவிடைகளை பார்ப்பேன் உடனே பார்த்தாள் அம்பிகை பகவதி தேவி அடே பாலகா யாரப்பாது என்னுடைய கோட்டைகளை வந்து அட்டகாசம் செய்து வருவது நீ யாரு அப்படின்னு சொன்ன உடனே அம்மா பகவதி ரொம்ப கோபத்தோட இருக்காங்களே சரி பகவதி தேவிக்கு முன்னால உய்காட்டு சுடல நான் தான் போய் நின்னோம்னா சரி அம்மா கோபத்துல நமக்கு ஏதாவது சாபத்தை கொடுத்துருவோம் என்று சின்னஞ்சிறு பிள்ளை போல வடிவத்தை கொண்டு வருகிறார் செஞ்சுடலை மாயாண்டி சுடல பாலகனை கண்டாள் பகவதி தேவி என்னை என்ன சொல்லுகிறார் என் மகனே கண்மணி எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தாய் என்று கேட்டவுடனே பார்த்தார் ஈசன் மகனாகிய மாயாண்டி ஏ அம்மா அம்மா பகவதியே அம்மா அம்மா பகவதியே மக வார்த்தைகள் பிறந்தது கைலாசோ பிறந்தது வளர்ந்ததோ பிறந்தது கைலாசோ வளர்ந்தது தில்லைவானோ பிறந்ததுமே கைலாசோ வளர்ந்ததுமே தில்லைவானோ பெற்றெடுத்த பார்வதியா பெயர் கொடுப்பார் பரமசிவன் வளர்த்தாளிவன பேச்சு வளர்ந்த இடம் தில்லைவானோ தில்லைவானம் போன மகன் தேசம் சுற்றி பார்ப்பதற்கு வளர்ப்பாருக்கு பிள்ளையா வளர்ப்பார்க்கு வந்தேனம்மா காத்த மகன் தேசம் சுற்றி பார்ப்பதற்காக வளர்ப்பாருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உந்தன் வாசலுக்கு என் மகனே கண்மணி கையிலையிலே பிறந்தவனானே கடவுள் பகவானுடைய திருமகனா என் அக்கா பார்வதி பிள்ளையானி அதான் ஆண்டவன் பகவானுடைய முக சாயல் அப்படியே உனக்கு இருக்கு என்று அம்மை சக்தியான பகவதி தேவி என்ன சொல்லுகிறாள் அண்ணா என் மகனே கண்மணி பகவானுக்கு மகனே யானால் மகனே மகனே பகவதிக்கு மகன் தானப்பா மகன் தானப்போ மகனே அந்த ஈசனுக்கு மகனே எந்தனுக்கு மகன் தானப்பா உமையவளுக்கு மகனே எந்தனுக்கு மகன் தானப்பா சங்கரருக்கு மகனே இந்த சக்திக்கு நீ மகன் தானப்பா வந்த மகன் போக வேண்டாம் வந்த மகன் வந்த மகன் போக வேண்டாம் போக வேண்டாம் வாசலிலே இரு மகனே இரு மகனே வாசலிலே இரு மகனே இரு மகனே இரு மகனே போக வேண்டாம்
அரும மகனை தொடல ஐயா அட்டாதுட்டம் செய்ய வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் இந்த பகவதியா 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 வாசலிலே 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 பவுசுடனே இருக்கலாமே என் மகனே பவுசுடனே இருக்கலாமே அம்மை பகவதியா வாசலிலே என் மகனை தொடல ஐயா தெற்கை மூட்டை கலிங்கதியிலே திருவாட்சி மூடதியிலே அள்ளங்காசை முள்ளும் பாழும் அனந்தவராயன் கழிப்பணமா சல்லிப்பணம் அடகாசு தங்கவராயன் கழிப்பணம் மலையாள சக்கரங்கள் ஏழுகிறார திரவியா இருக்குத பதண்டை ஏற்று கல்வன் கொண்டு போகா கட்டி மகனை சொடல ஐயா ஏழுகிறார திரவியத்தையும் கல்வன் கொண்டு போகாமல் ஆவளும் கட்டுமாக கார்த்தினை இருந்த யானா இரவியத்தை கார்த்தையானா செல்வ மகனே மாயாண்டி உனக்கு இரவிய மாடன்னு அம்மா உனக்கு ஒரு நிலையம் போட்டுத்தாரு ஒரு நிலையம் போட்டு தாரேன் அப்பா உனக்கு ஒரு நிலையமா ஒரு நிலை என்னுடைய அழகு அந்தஸ்துக்கு ஒரு நிலையம் போட்டால் உயிர் பிழைக்க போறதில்ல ஆண்டி வாயாண்டி சொல்லி சொல்றாரு. ஆமா ஒரு நிலையம் என்னால இருக்க முடியாது நான் அவசரக்காரன் போவேன் வருவேன் வருவேன் போவேன் அதனால எனக்கு ஒரு நிலையம் காணாது எத்தனை வேணும் எத்தனை வேணும் 9 நிலையம் சொல்றீங்க 7 நிலையம் வேணும் எண்ணி 7 நிலையம் வேணும் 7 நிலையம் தானே என் மகனே சொடல நீ இருக்கிற அழகுக்கும் உனக்கு இருக்கிற திறமைக்கும் 21 நிலையம் கூட அம்மா கொடுப்பேன் என்ன அம்மே சொல்லு சொல்லு அம்மாவுடைய வாசல்ல இட வசதி கம்மியா இருக்கு அதனால நீ கேட்ட பிரகாரம் 7 நிலையம் உனக்கு தருகிறேன் அப்பா அம்மை பகவதி தேவி என்ன விதமாக நிலையம் போட்டு கொடுக்கிறார் கோவிலிலே ஒரு நிலை கொடிமரத்தில் மடப்பள்ளியிலே மணி மண்டபத்தில் தேரடியில் வாசல் ஆகார வாசலிலே 7 நல்ல நிலையம் வாங்கி ஏக கொடுவாய் சுடலை ஏக கொடுவாய் இருக்கும் போது மலையாள தேசத்திலே நந்தன் புனலூர நாடு சாதி தேவதிலே நந்தன் போனல் ஊரதிலே நாளை சாதி தேரவாதி குளையம் கோடி போலையும் குளையம் பெச்சம் போலையே 300 போலையே
உலகேனோ அடே பெருமூலே நாட்டாமை ஐநூறு புலையேலோ அண்ணாவே அறநூறு புலையேலோ அதிபதியா எழுநூறு புலையேலோ புலையனேலோ யஜமங்காலே பெரும்பூலையே எழுநூறு புலையனிலோ எழுநூறு புலையனிலோ புலையனிலோ யஜமங்காளி பெரும் புலையே நம்மிதட்டி பறக்க வைப்பா நம்மிதட்டி ஐநூறு காதவள்ளி ஐநூறு சொலகு தட்டி பறக்க வைப்பா சொலகு தட்டி தொண்ணூறு காதவள்ளி மாந்திரத்தில் பெரியவன் தான் மாந்திரத்தில் பெரியவன் தான் மன்னங்காளி பெரும் புலையே மன்னங்காளி வாழாத பெண்களையும் வாழாத வாழ வைப்பன் கணவனோடு வாழ வைப்பான் வாழ்ந்திருக்கும் பெண்களையும் வாழ்ந்திருக்கும் வாழ விடாம பிரித்து வைப்பா வாழ விடாம சேராத பெண்களையும் சேராத பெண்களையும் செத்து வைப்பன் கணவனோடு செத்து வைப்பன் கணவனோடு அவன் சேராத பெண்களையும் செத்து வைப்பன் கணவனோடு வானத்தை வில்வாழைப்பா மணலை அள்ளி கயதிரிப்பா மாந்திரத்தில் பெரிய வேண்டாம் மன்னங்காளி பெரும் புலையோ அவன் மையோடு இவிலோடு மையோடு செமிலோடு மன்றவாதி புலையனவன் வைப்பான் ஐநூறு காதவளே தட்டி பறக்க வைப்பார் 90 காதவளி 90 காதவளி மாந்திரத்திலே மிக பெரிய வல்லமை படைத்தவன் மாந்திரவாதி பெரும் கொலைய அம்மி சொலவுன்னு சொல்லுதல அம்மிலாம் இப்ப வீட்டுல இருக்கான்னா இல்ல அம்மி இருந்தாலும் அரைக்கிறதுக்கு நம்ம தாய் குழந்தை கிட்ட தெம்பு தான் இருக்கான்னா அதெல்லாம் தெம்பு இருக்கு ஏன் அரைக்கணும் அப்பேற்பட்ட இந்த மாந்திரவாதி பெரும் உலகன் ஆமையோ மையோடு
சிவிலோடும் மாந்திரிக தொழிலோடும் வாழ்ந்து வருகிறார். ஆமையா. அந்த பெரும்புடையனுக்கு என்ன மனைவி யாரு தெரியுமா? யாரு யாரு? பெரும்புலட்சி. ஓஹோ, அந்த பெரும்புலட்சி. அந்த மாந்திரவாதி பெரும்புடையன் மனைவியாகப்பட்ட புலட்சியோடு ஆமையோ கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆமம்மா இதனால் இதுவரைக்கும் இவர்களுக்கு ஏந்தும் பிள்ளையே கிடையாது. பிள்ளையே கிடையாது. எப்படி இருக்கும்? ஆமா, கரித்தொழில பண்ணிட்டு இருக்காரு, எப்படி கை குழந்தை கிடைக்கும்? கை தொழில் என்னைக்கு விட்டாலும் அந்த முடிவா அன்னைக்குதான் அவனுக்கு கை குழந்தை கிடைக்கும். பார்த்தா அந்த பெண்ம கொடியால் புலட்சி இறைக்காலே கணவனை பார்த்து சொல்லுகிறார். எப்படி? மன்னவா, என்னையா நமக்கு இதனால் இதுவரைக்கும் ஏந்தும் பிள்ளையே இல்லையே. இல்லையே இல்லையே, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. யாரு செய்த பாவங்களோ எவர் செய்த வினைகளோ தெரியலையே. தெரியலையா சுவாமி? என்ன நமக்கு இவ்வளவு நாள பிள்ளை இல்லாமல் இருக்க என்ன காரணம் தெரியுமா? என்ன என்ன? எல்லாம் நீங்க தான் காரணம். நான் என்ன செஞ்ச? உனக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்? என்னைய பார்த்து சொல்ல. நீங்க கரித்தொழில என்னைக்கு கைவிட்டீங்களோ அன்னைக்கு தான் கை குழந்தை. இந்த பாரு ஒன்று சொல்லுங்க, உன்னைய விட்டாலும் விடுவேனே தவிர இந்த தொழில மட்டும் விட மாட்டேன் பாத்துக்கோ. மாந்திரீக தொழிலை என்னைக்கு விட்டீங்களோ அன்னைக்கு தான் எனக்கு மடி குழந்தை கிடைக்கும். நான் விட மாட்டேன் அந்த தொழில் இருக்கவே தான் 4 பேர் வராங்க பாக்காங்க. ஆமா, பருக்கம் தண்ணி குடிக்கணும்னு சொன்னாலே இந்த தொழில வச்சுதான். பருக்கம் தண்ணி குடிக்கா உனக்கு போற கோயில என்ன பழகா ஓடுதாங்க? என்ன பருக்கம் தண்ணிங்க? பருக்கம் தண்ணி சொன்னா ரொம்ப சாப்பிட்டாலும் குறைய குறையாலும் சாப்பிட்டோம்னா மாதத்துக்கு 2 அட்வான்ஸ் வரும்னு சொன்னா. அப்படி இல்ல, சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும் பாருங்க 10 முகத்தை பார்க்க 4 ஊருக்கு போறோம், 4 பேரை பார்க்க நிம்மதியா இருக்கலான்னு. சரி அம்மா, இந்த தொழிலை நான் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் சரி நான் வீதியில நடந்து போகும்போது 4 பேரு தோல்ல போட்டிருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு எனக்கு வணக்கம் வைக்கிறாங்க. எல்லாம் எதனால? என்கிட்ட இருக்க மைட்டப்பாவுனால, அதுக்கு இருக்கிற பயத்தினால. 4 பேர் என்ன தேடி வாராங்கன்னா இதை வச்சு எல்லாம் இந்த தொழிலை வச்சு. இது என்ன சாதாரணப்பட்ட தொழிலா? பரம்பரை பரம்பரையா நாங்க பாத்துட்டு இருக்கோம். அப்பா பார்த்தாங்க, சரி அப்பாவுக்கு முன்னால தாத்தா பார்த்தாங்க, தாத்தாவுக்கு முன்னால பாட்டன் பார்த்தாங்க, சரி அவங்களுக்கு முன்னால முப்பாட்டனும் பார்த்தாங்க, முப்பாட்டனுக்கு முன்னாலே நான் பாட்டேன். என்ன எல்லாருமே இந்த தொழிலை பரம்பரை பரம்பரையா பாத்துட்டு இருக்காங்க. இப்போ இதை நான் பாத்துட்டு இருக்கிறேன். தாலி கட்டி மனைவி நீ இல்லாமல் நான் இருந்தாலும் இருப்பேனே தவிர என் மாந்திரீக தொழிலை ஒரு காலமும் நான் விட மாட்டேன். அப்படி மட்டும் நினைச்சிடாத. அதானே இவர் புத்தி எங்க போகும்? அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுலதான் இவருடைய நாட்டங்கள் இருக்கும். பாவத்துக்கு மேலே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் மாந்திரவாதி பெரும்புலையன். அந்த மங்கையாகப்பட்ட பெரும்புலட்சியானவள் சதா சர்வகாலமும் பகவானை நினைக்கிறதும், பகவானுக்கு தொண்டுகள் செய்வதும், ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதும், தான தர்மங்கள் பண்றதும், அவளால் முடிந்த தர்ம காரியங்களை செய்யறதும், இப்படியாக பெரும்புலட்சியானவள் செய்து வந்த காலத்திலே ஈசன் பகவானுடைய அருளாலே எப்படி எப்படி இருக்கிறார் அந்த மங்கையான பெரும்புலட்சி ஆண்டவன் அருளாலே அந்த மாதம் குளிமரங்கு அதுரை மாதம் சூழானா அருகிளியால் பெரும்புலட்சி ஊரறிய ஒரு நாடறிய 40 நண்டையுடன் குளிமரங்கு 3வது மாதத்திலே முத்து முத்த வெத்திடுவா முகமதி வெத்திடுவா இருக்காலை பெரும்புலட்சி 4வது மாதத்திலே மசக்கிய மசக்கையாரே நாயகியா பெரும்புலட்சி ஆண்டவன் அருளாலே 5வது மாதத்தில அறவயறு பூரணமா அறவயறு அங்கமெல்லாம் மாதத்திலே இழந்திடவே சங்கடமா 8வது மாதத்திலே ஏந்திலையால் பெரும்புலட்சி 8 முட்டா வருகுதன்பாள் 9ஆம் மாதத்திலே போல போல சுழலுவாள் இருந்தாலும் இருக்க மாட்டாள் இருந்தாலும் இருக்க மாட்டாள்
படுக்க மாட்டா, படுத்தாலும் படுக்க மாட்டா. பால் மொட்டை பொண்ணு பாய் ஓட்டாலும் தூங்க மாட்டா. 9வது மாதம் என்ன ஆச்சு? ஓலை சுழண்டது மாதிரி சுழண்டு கொண்டே குருத்து ஓலை சுழண்டது மாதிரி சுழண்டுகிட்டு வாரா இருக்க முடியலப்பா. அதானே கேட்க ஒரே ஆட்டம் தாங்க முடியல. நெருங்கி நெருங்கி என்ன கொலக்கூடியா அந்த வரத்து வாரா சுழண்டுகிட்டு வாரா. கம்புக்காரன் அப்படி இருக்கும் போது பார்த்தா சரி இந்த பெரும்புணர்ச்சியானவள் ஆண்டவன் பகவானுடைய அருளாலே 10 மாத சூழியா இருக்கிறார். 10 மாத சூழி அவளுக்கு பிடித்த பண்டங்களா சாப்பிடுதா. பிடிச்ச பண்டம் என்னதெல்லாம் அதெல்லாம் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். கணவனுக்கு தெரியாமல் கட்ட மண்ணை பிட்டு தின்பால், எதிராளிக்கு தெரியாமல் இருச்சாம்பல் அருந்துகிறார், ஆளனுக்கு தெரியாமல் அடுப்பு சாம்பலை அருந்துகிறார். அது மட்டுமா வேற என்ன? அவளுக்கு சாம்பல் ரொம்ப ருசியா இருக்கு. மாங்காய் இனிக்கு அம்மாவுக்கு சாம்பல் ருசிக்கு ருசிக்கு சாம்பல் கோபால் பல்பொடி திருநாறு பாக்கெட்டு கோபால் பல்பொடி நின்று மறக்கல என்ன. அப்படி இருக்கும் போது பார்த்தால் 10 மாத சூழியாக இருக்கும் நாளையில் அங்கு இருக்கக்கூடிய மாந்திரவாதி பெரும்புடையன் பார்த்தா, ஏ புலச்சி அம்மா பெரும்புலச்சி ஆரடி அம்மா, என்னங்கம்மா நம்மளுடைய காக்காட்சி மலை விளை கண்ணாடி பொன் சோலையில பருத்தி விதைத்திருக்கிறேன். பருத்தி நல்ல பருவத்துக்கு வந்திருக்கு. அதனால நீ போய் பருத்திக்கு களை எடுத்துட்டு வா. பருத்திக்கு பாவி மனுஷா, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது ஈன இறக்க இருக்கா? நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் இப்படி இருக்கேன். வாயு வயிறுமா ரொம்ப நாளா நான் பாத்துட்டு இருக்கேன். இப்படிதான் இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி இருக்கேன். வாயு வயிறுமா இருக்கேன்னு என்ன போய் பருத்திக்கு களை எடுக்க சொன்னா நான் எப்படி போக முடியும்? மனசுல எல்லாம் கொஞ்சமாவது ஈரம் இருக்கா? என்னால கீழே குனிய முடியுமா? குனிந்து என் கால் பெருவிரலைத்தான் பார்க்க முடியுமா? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்கவே முடியல, பார்த்தாலும் தொட முடியல. பெண்களுடைய பாரம் 10 மாதம். பாவம் இந்த ஆண்களுடைய பாரம் வருஷ காலமும் நீங்க மாட்டீங்க. அதே அம்மா கேட்க, உங்க பாரத்தை 10 மாசத்துல இறக்கி வச்சிருந்தேன், எங்க பாரத்தை வருஷம் முடிஞ்சிடா தூக்கிட்டு சமுதிட்டாரு, இறக்க முடியல. என்னைக்கு குறையுமோ தெரியல, எப்பவும் குறையுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நானும் என்னெல்லாமோ செஞ்சு பார்க்க, என்ன நடக்க மாட்டேங்குது. என்ன பண்ணீங்க? அதானே கேட்க, டெய்லி 15 இட்லி சாப்பிடுறேன் காலையில. நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதானே கேட்க, காலையில 15 இட்லி சாப்பிடுறேன். உப்பனாபுரத்துல பார்த்ததுக்கு இப்ப 2 இன்ச்சு பெருத்துடுச்சு. எவ்வளவுமா? 2 இன்ச்சு. அதானே கேட்க, காலையில இருந்தாலும் அண்ணனா இருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி சொல்லிட்டு இருக்கு. அத பத்தி பரவாயில்ல, நானே பாதி தான் சொல்லியிருக்கேன், பாத்துக்கிடுங்க. ஆமா, அண்ணன் இருக்கு நிறைய. இருக்கட்டும் செஞ்சு பார்க்க, ஆனா குறைய மாட்டேன். 10 மாத சூழியாக இருக்கிறேனே. ஆமையா, இப்பவோ அப்பவோன்னு இருக்கு எனக்கு குழந்தை பிறப்பதற்கு. இப்பவோ அப்பவோ இன்னும் கொஞ்சம் நேரத்திலே இருக்கு. என்ன போய் பருத்திக்கு களை எடுக்க சொன்னா என்னால எப்படி மன்னவா முடியும்? நான் போகவே மாட்டேன்னா. அடியே புலச்சி, நீ மட்டும் போகலைன்னு சொன்ன மாரண மையெடுப்பேன். உன் கருவில் இருக்கிற குழந்தையை கருவளையே கருவளிப்பேன். பாவி சண்டாளே, செஞ்சாலும் செய்வான் இவன் முன்னால நிக்கிறத விட மலை விலைக்கு போறது எவ்வளவோ மேல் என்று சோத்து வெட்டியை கையில் எடுத்த களை வெட்டியை தோளிலே போட்டா. பின்னால குறுக்க ஒரு கையில இடுப்ப பிடிச்சா அவாட்ல பொடி நடைய நடக்க அப்படி காக்காட்சி மலைவிலை கண்ணாடி பொன் சோலைக்கு வருகிறார். வந்த மகளுக்கு நடந்து வந்த பாருங்க இடுப்பு வலி அதிகமாயிடுது. இடுப்பு குறுக்கு வலிக்கு குறுக்கு அரியுது. இருக்கவும் முடியல, நிக்கவும் முடியல. மாமரத்தின் நிழல்ல போய் அப்படியே படுத்துட்டான். பார்த்தான் மாந்திரவாதி பெரும்போலைய வெற்றிலையை கையிலெடுத்து மைதடவி விளக்கு முகத்திலே பார்க்கிறார். தன்னுடைய மனைவிக்கு இடுப்பு வலியினாலே அவஸ்தை கொண்டிருப்பதை அறிந்து இந்த நேரத்துல மருத்துவச்சிக்கு எங்க போறது? இந்த காட்டுக்குள்ள யாரு வர போறா? அந்த காட்டுக்குள்ள யாரு வர போறா? இருக்கவே இருக்கா நம்ம குத்துப்பாறை இசைக்கு. குத்துப்பாறை இசைக்கு யாரு? நீலி நீலி யாருக்குள்ள அவளுக்கு கோமரமா ஆடிட்டு இருக்கான் போலயே. அதானே இசைக்கு நீலின்னு கூப்பிட்ட உடனே இசைக்கியம்மா குலதெய்வம்
குலதெய்வம் தானே, குலதெய்வம் தானே, அவர் கைக்குள்ளதான் வச்சிருக்காரு இசக்கிய. அமையா கூப்பிட்ட உடனே ஆமோ தாயாகப்பட்ட நீலி இசக்கி ஆமோ ஆங்கார சத்தத்தோடு சிரிப்பொலியோட எப்படி சிரிச்சுக்கிட்டு வாரா, எப்படி சிரிச்சிட்டு வாரா. ஏ புலையா என்ன எதுக்குடா அழைச்ச? ஆமா அப்படியே அங்கிருந்து சிரித்து கொண்டு வந்து புலையனுக்கு முன்னால கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறான். கண்ணை உருட்டி பார்க்க அம்மா உருட்டாதமா எனக்கு பயமா இருக்கு. இசைக்கு நீலியுடைய அங்கார சுரூபத்தை பார்த்தா மாந்திரவாதி பெரும் புலையன். மாய நீலி இடத்திலே மாந்திரவாதி என்ன சொல்லுகிறான்? எம்மா ஏறிட்டு பாராதம்மா ஈரலெல்லாம் நடுங்குதம்மா, ஈரலெல்லாம் நடுங்குதம்மா ஏனி அண்ணாந்து என்னை அண்ணாந்து அண்ணாந்து பாராளமாயே நீலே கொடி நீலே அங்கமெல்லாம் பதறமாயே அங்கமெல்லாம் பதறமாயே நீ உச்சி உச்சி பார்க்காதம்மாயே நீலே கொடி நீலே உள்ளமெல்லாம் பதறுதம்மா உள்ளமெல்லாம் பதறுதம்மாயே நீலே முழி உருட்டி முழி உருட்டி மொழி உருட்டி பார்க்காதமாயே நீலே கொடி நீலே மூச்சு நின்று போகுதம்மா எனக்கு மூச்சு நின்று போகுதம்மா எனக்கு மூச்சு நின்று போகுதம்மா. எதுக்காக என்னை அழைத்தாய்? என்ன வேணும் உனக்கு? என் மனைவி காக்காட்சி மலைவிளை கண்ணாடி கொண்டோலைக்கு வந்திருக்கிறார். அவளுக்கு இடுப்பு வலியினாலே அவஸ்தை கொண்டிருக்கிறாள். நிறை மாத கர்ப்பிணி. அவளுக்கு போய் நீ மருத்துவம் பார்த்துவான்னா என்னால போக முடியாது. நான் ஒரு பெண் தெய்வமாச்சே. போகலைனா என்ன பண்ணுவேன்? செஞ்சாலும் செய்வான் என்று மாய நீலி இசக்கியானவள் மலைவிலைக்கு வருகிறாள். இசக்கி அம்மாள் வந்து மருத்துவம் பார்க்க பெருமுழற்சி ஒரு பெண்மகளை பெற்றெடுத்தாள். பெண் குழந்தை பிறந்தவுடனே பெரும்புளையன் பெரும்புழற்சியுமாக அங்கே அழகான பெண்மகளை அழகான பெண்மகளை ஆனந்த மகையில் எடுத்து மாறி அணைத்தாரே. வல்லது கண்ண முத்தமிட்டு மாமரத்தின் நிழலதிலே மங்கை அவள் பிறந்ததாலே இலக்கிய மதானை வந்து மருத்துவமும் பார்த்ததாலே அழகான மங்கைக்குத்தான் மாவிசக்கி என்று சொல்லி மாந்திரவாதி பெயர் கொடுத்தார். பெயர் கொடுத்த பெண்மகளை மாந்திரவாதி பெரும்புளையன் மனைவியான பெரும்புழற்சி அருமையுள்ள திருமகளை நாடு ஒரு மிகனியுமா நாடு ஒரு நலமுடனே வளர்த்து நாடு ஒரு மீனியும் உடதொரு வண்ணமும் ஊட்டி வளர்ப்பார்.
இடுப்பெல்லாம் நெய்யுரைக தேத்தி வளப்பா தேகமெல்லாம் நெய்யுரைக மாந்திரவாதி பெரும்புடையன் தலைமகளமாவிசக்கு சந்தோஷமா வளர்ந்துவா கரையதிலே விட்டோவா தண்டைக்கால் நோகுமே நோகுமே தோளில தொட்டில் கட்டி தோளதிலே தொடையதிலே நடவரத்து சாதமை அலரணதல்லமே கும்பாவில சாதமை குழந்தையா இருப்பாரு தாயான பெரும்புலை தனது மகள் மாவிசை தங்கதலைகையில சாதமதை எடுத்து வா ஈரை வெண்ணை தானே சேர்த்து தான் பிசை செல்வ மகளை இடுப்பில் வை காக்காய காக்காய அந்த கண்மணிக்கு கண்மணிக்கு உண்டுவாள் அப்பேற்பட்ட அருமை மகளாகிய மாவிசக்கிய நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தரையிலே விட்டோமையானால் தண்டைக்கால் நோகுமை என்று பூமியிலே விட்டோமானால் பிள்ளைக்கு பொற்பாதம் அதை நோகுமே என்று தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடைபெறத்தி மார்பிலே தொட்டில் கட்டி மடியதிலே நடைபெறத்தி நாடு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகிறார் பிள்ளையை நலமோடு வளர்த்து வருகின்றார்கள் மாவிளக்கு வெண்கொடியால் ஆனந்தமாகவே தாய் தகப்பனோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார் வளர்ந்து வரக்கூடிய நாளையில 5வது வயதிலே அறிவு கல்விகளை எல்லாம் கற்க வேண்டுமே என்று அங்கே அழகுடைய மாவிசைக்கு 5 நல்ல வயது தண்ணீர் கல்விகளை படிப்பாளா 6வது வயதிலே அருச்சுவடிதான் படித்தாள் 7வது வயதிலே சுவடி படித்தாளே 8வது வயதிலே கிடைத்த ஏடுகளை தான் படித்தாள் 9ஆம் வயதிலே ஒன்றை வேந்தன் குழி பெருக்கும் உறவண்டியும் தான் படித்தாள் பைங்கிளியால் மாவிசை 10 நல்ல வயதிலே 10 நல்ல பழகளையும் அவள் 10 நல்ல வயதிலே பைங்கிளியாம் மாவிசைக்கு பழகளையும் தான் படித்தாள் அப்பேற்பட்ட அறுவை வெண்ணால் மாவிசைக்கு 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 32 தர்மங்கள் 64 கலக்கியானியங்கள் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் இதிகாச புராணங்களை எல்லாம் படித்து முடித்திருக்கிறார் அவள் படித்திருக்கும் நாளையிலே 16 வயதாச்சு 16 வயதிலே பரவமங்கையாக இருப்பாளே பைங்கிளிய மாவிசைக்கு மல்லிகை பூ பூத்ததை போ மாவிசைக்கு பூத்திருக்கா தாளாம்பு பூத்ததை போ இவள் பூத்திருக்கா பிச்சி பூ பூத்ததை போ பெண்மகளு பூத்திருக்கா ரோசா பூ பூத்ததை